மீண்டும் ஒரு விளையாடி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான ஒருநாள் தொடர்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு போட்டி முடிவடைந்த நிலையில் இன்றைய போட்டி இரண்டாவது போட்டியாக அடிலைட் ஓவல் மைதானத்தில் ஆரம்பமாய்ந்தது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் நாணயச்சி வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா அணி தமது அணியை களத்தடுப்பை தேர்வு செய்தது. அதன் அடிப்படையில் இந்திய அணி ஆரம்பத்தில் துடுப்படுத்தாட வந்த வேளையில் 6.5 பந்து வீச்சில் 17 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி இருந்தது. சுப்மன் கில் அணியின் தலைவர் பொறுப்புடன் ஆடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட அவர் 9 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க உலகின் தலை சிறந்த துடுப்பாட்ட வீரர் விராட் கோலி மீண்டும் அடுத்தடுத்த 2 போட்டிகளிலும் 0 ஆட்டம். இன்றைய போட்டியிலும் 0. ஆகவே 3வது விக்கெட்டுக்காக ஒரு சிறந்த இணைப்பாட்டம் தேவைன்ற அடிப்படையில் ரோஹித் சர்மா நுபை தலைவர் ஸ்ரேயஸ் ஐயருக்கு இடையிலான இணைப்பாட்டம் சிறப்பாக அமைந்திருந்தது. அதன் காரணமாக இந்திய அணி வலு சேர்த்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 3வது விக்கெட்டுக்கான இணைப்பாட்டம் 118 சத இணைப்பாட்டமாக மாறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ரோஹித் சர்மா 4 ஓட்டங்கள் 7, 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக மீண்டும் ஒரு அதிரடியான 73 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்திருந்தார். இந்த 73 ஓட்டங்களோடு இந்திய அணியை பொறுத்தவரை ஒரு நாள் அரங்கில் அதிகப்படியான ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த வீரர்கள் வரிசையில் 3ஆம் இடத்திற்கு முன்னேறி இருக்கிறார். முதலாவதாக சச்சின் டெண்டுல்கர் 18,000 ஓட்டங்களை கடந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவதாக விராட் கோலி 14,000 ஓட்டங்களை கடந்திருந்தார். 3வது இடத்தில் சௌரவ் கங்குலி 11,200 கணக்கு ஓட்டங்களை பெற்றிருந்த வழக்கில் அந்த சாதனையை முறியடித்து இப்பொழுது ரோஹித் சர்மா 3ஆம் இடத்திற்கு முன்னேறி இருக்கார். ஆகவே ஸ்ரேயஸ் ஐயர் 4 ஓட்டங்கள் 7 இடங்களாக 61 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததோடு 32.4வது பந்து வீச்சிலே 160 ஓட்டங்கள் 4 விக்கெட்டுகளை இந்திய அணி இழந்திருந்தது. அதன் பின்னதாக கேஎல் ராகுல் பொறுப்புடன் ஆடி சிறப்பாக துடுப்படுத்தாடுவர் என எதிர்பார்க்கப்பட்ட வண்ணம் இருந்த வேளையில் 11 ஓட்டங்களோடு அவல ஆட்டம் இழக்க 36.2 பந்து வீச்சில் 174 ஓட்டங்கள் 5வது விக்கெட் இழக்கப்பட்டது. இந்திய அணியை பார்த்தால் 200 ஓட்டங்களை கடப்பார்களா என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் சகலத்துறை ஆட்டக்காரர் அக்ஷர் பட்டேல் ஆகிய இருவருக்கு இடையிலான இணைப்பாட்டம் இந்திய அணிக்கு வலு சேர்த்திருந்தது. இந்த 2 வீரர்களுக்கு இடையிலாக 6வது விக்கெட்டுக்காக 29 பந்துகளில் 39 ஓட்டங்களை பெற்றிருந்த வழக்கில் வாஷிங்டன் சுந்தர் 12 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்த போது 41.5 பந்து வச்சு 216 ஓட்டங்களுக்கு 6வது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருந்தது. அக்ஷர் பட்டேல் 44 ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் 4 ஓட்டங்கள் 5 இடங்களாக 44.1 பந்து வீச்சில் 223 ஓட்டங்களுக்கு 7வது விக்கெட்டுக்காக ஆட்டம் இழந்திருந்தார். நிதிஷ்குமார் ரெட்டி அதிரடியாக ஆடக்கூடிய அவரும் 8 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்க 47 ஓவர்களில் 226 ஓட்டங்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்து தடுமாய்ந்தது. யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் 9வது விக்கெட்டுக்காக ஹர்ஷித் ராணா மற்றும் ஹர்ஷிப் சிங் இடையிலான இணைப்பாட்டம் 29 பந்துகளில் 37 ஓட்டங்கள் பகிரப்பட்டன. இதில் ஹர்ஷிப் சிங் 13 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க ஹர்ஷித் ராணா ஆட்டம் இழக்காது 18 பந்துகள் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் எதுவும் பெறாமல் 24 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காது பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க. சிராஜ் எந்த விதமான ஓட்டங்கள் பெறப்படவில்லை. ஆகவே நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளில் இருந்து 264 ஓட்டங்களை மாத்திரம் இந்திய அணி பெற்றுக் கொடுத்தது. ஆஸ்திரேலியா பந்து வீச்சில் அடம் ஷம்பா 4 விக்கெட்டுகள், ஷேவியர் பாத்லட் 3 விக்கெட்டுகளையும், மேச்சல் ஸ்டாக் 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தியிருந்தன. ஆகவே 265 என்ற ஓட்ட எண்ணிக்கையை துடுப்படுத்தாடியிருந்த ஆஸ்திரேலியா அணி 46.2 பந்து வீச்சில் 8 விக்கெட்டுகள் இழந்து 265 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்த போட்டித் தொடரை 2-0 என்ற அடிப்படையில் கைப்பற்றியிருந்தது. ஆகவே மேத்யூ ஷாட் 4 ஓட்டங்கள் 2, 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக அதிகபட்சமாக 74 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். மிச்சல் ஓவன் 4 ஓட்டங்கள் 3, 6 ஓட்டங்கள் 3 இடங்கள் 23 பந்துகளில் 36 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடாத போட்டியின் திருப்பு முனையான துடுப்பாட்டத்தை அமைத்திருந்தார். மேட் ரென்சோ 30 ஓட்டங்கள், கூப்பர் கோன்ராலி 53 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 5, 6 ஓட்டம் 3 இடங்களாக ஆட்டம் இழக்காத 61 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து வெற்றியை பதிவு செய்ய காரணமாக இருந்தார். இந்திய பந்து வீச்சு வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ஹர்ஷிப் சிங், ஹர்ஷித் ராணா தலா 2 விக்கெட்டுகளையும், முகமது சிராஜ் மற்றும் அக்ஷர் பட்டேல் தலா 1 விக்கெட்டுகளும் எடுத்திருந்தனர். இந்த போட்டியிலே சிறப்பாக செயற்பட்டு 4 விக்கெட் கைப்பற்றிய அடம் ஷம்பா இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாத்துலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.